ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தில் இணைந்து கொள்கின்றோம். மலையக மக்கள் தொடர்பாக, மலையக மக்கள் பிரச்சினை தொடர்பாக நிறைய விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. அதற்காக அந்த வகையில் பெருந்தோட்ட மக்கள் குரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாவி பூசணம் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள் இன்றைய எம்மோடு அதிதி பக்கத்தில் நிறைய விடயங்கள் பேசவுள்ளார். வணக்கம். முதல் கேள்வியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பை வழங்கிய மலையக மக்களின் இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது? உண்மையிலுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்ற அதே நேரம் இன்றைய நிலையில் இப்போ தேர்தலும் ஜனாதிபதி தேர்தல் காலமாகவும் இது இருக்கிறது. இன்றைய நிலையில் மலையக மக்களை பொறுத்தவரையில் 200 வருடங்களாக இந்த நாட்டிலே எப்படி வாழ்ந்தார்களோ அதே நிலையில் தான் இன்றும் அவர்கள் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 200 வருடங்களாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அபிவிருத்திற்கு பாரிய பங்களிப்பை செலுத்தியவர்கள், இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தந்தவர்கள் இன்றும் கூட சமூக, பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுடைய சாதாரணமாக நிலைமை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது அன்று எப்படி அவர்களுடைய குடியிருப்புகள் அமைந்திருந்ததோ அதே போல் இன்றும் கூட 180% குடியிருப்புகள் லைனறைகளாகவே இருக்கின்றன. அவர்கள் சாதாரண ஒரு சின்ன அறையிலே பல குடும்பங்கள், தகப்பனதற்குள்ளே, தாய் அதற்குள்ளே, பிள்ளைகள் அதற்குள்ளே, பிள்ளைகள் திருமணம் முடித்தாலும் அதற்குள்ளே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வாழ்கின்ற ஒரு சமூகமாக, குறைஞ்சபட்சம் இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களுக்கு இருக்கின்ற ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாதவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை மிக ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. பல பேர் பல விடயங்கள் அரசியல் மேடைகளிலே பலவிதமாக பேசப்பட்டாலும் இந்த மக்கள் அபிவிருத்தி செய்ய போகின்றோம், இவர்களுக்காக பல திட்டங்கள் இருக்கின்றது என்று சொன்ன போதிலும் கூட இவர்கள் அன்று எப்படி வாழ்ந்தார்களோ அதே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக கட்டப்பட்ட அந்த லயனறைகள், அதே நேரம் அவர்களுடைய அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு அதே நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் சமூகம் சார்ந்தும் அவர்கள் பார்க்கின்ற போது, கல்வி நடவடிக்கைகளை கூட பார்க்கின்ற போது ஒரு சில இடங்களிலே மாத்திரம் சில அபிவிருத்தியான பாடசாலைகள் அல்லது கல்வி நிலைகள் காணப்பட்ட போதிலும் கூட ஒட்டுமொத்தமாகவே இந்த மலையக மக்களுடைய கல்வி பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. அதிலும் தென் மாகாணத்தை பொறுத்தவரையில் அதிகமாக மலையக மக்கள் என்று நாங்கள் பேசுகின்ற போது கூடுதலாக மலையகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களை பற்றி தான் அதிகமாக பேசுகின்றோம். ஆனால் தென் மாகாணத்திலே, அதே நேரம் மேல் மாகாணத்திலும் கூட இந்த களுத்துறை மாவட்டம், காலி மாத்தறை மாவட்டங்களில் வாழுகின்ற இந்த மலையக மக்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி இன்னும் அதிகமான முறையில் பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அங்கே பாடசாலைகளே அந்த விடய பரப்புக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை, குறிப்பாக நாங்கள் சொன்னால் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு அதுக்கு தகுந்த ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் இந்த பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இப்படி பார்க்கின்ற போது இந்த மலையக மக்கள் நாங்கள் உத்தியோகபூர்வமாக 1823ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டார்கள் என்று சொல்லுகின்றோம். அப்படி வந்த மக்கள் 200 வருடங்களாக இந்த நாட்டிலே அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பாரதூரமான விஷயம். இப்போ தற்போது நாங்கள் அரசியல் மேடைகளிலே பார்க்கின்ற, விசேஷமாக ஜனாதிபதி தேர்தல் அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே, அதே நேரம் மேடைகளிலே பரவலாக பேசப்படுகிறது, மலையக மக்களுடைய வாழ்விலே நாங்கள் சுபிட்சத்தை ஏற்படுத்துவோம், அவர்களுடைய வாழ்வை நாங்கள் அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லி. ஆனால் இதே வாக்குறுதிகளை கடந்த தேர்தல்களிலும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தல்களாக இருக்கலாம், இதெல்லாம் இந்த வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இன்றும் கூட அந்த மக்கள் பின்தங்கிய நிலையிலே வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மலையக மக்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு 200 வருடங்கள் கடந்த போதிலும் இன்னும் மட்டுமே அந்த சலுகைகள்லாம் கிடைக்குதா? என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் மட்டுமே போய்கிட்டே இருக்குது, அதை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது? அதுதான், அதாவது நாங்கள் கடந்த வருடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியவில்லை, நாங்கள் இந்த மலையக மக்கள் இலங்கைக்கு 200 வருடத்தை, அதாவது அவர்கள் தலைமன்னாரிலே இறங்கி மாத்தளை வரை வந்தார்கள் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு அடிப்படையாக கொண்டு கடந்த வருடம் ஜூலை 28ஆம் தேதி தலைமன்னாரிலிருந்து ஒரு நடைபாதை ஆரம்பித்து மாத்தளை வரை 15 நாட்கள் நடைப்பயணமாக சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். அந்த கோரிக்கைகளை முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தேசிய
இந்த மக்களுடைய தேசிய இன அடையாளம் தொடர்பாக பார்க்கின்ற போது 200 வருடங்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்களுக்கு இந்த தேசிய அடையாளம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி இன்னமும் இருக்கிறது. அப்போ நாங்கள் சிவில் அமைப்பினர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சில நடவடிக்கைகள் எடுத்து தற்போது மலையக மக்கள் என்ற அந்த தேசிய அடையாளம் பேசப்பட்டு வருகிறது. அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் அது பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இப்போ சலுகைகளை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய சிங்கள மக்களாக இருக்கலாம், இலங்கை தமிழர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் இந்த அரச நிர்வாக கட்டமைப்பினுடைய சேவைகள் சலுகைகள் வழங்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்கள், அது பிரதேச சபையாக இருக்கலாம், நகர சபையாக இருக்கலாம், மாநகர சபையாக இருக்கலாம், இந்த சேவைகள் அந்த நிறுவனங்களினூடாக வழங்கப்படுகின்ற சேவைகள் வந்து அந்த மக்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் மலையக மக்களை பொறுத்தவரையில் இந்த அரச நிர்வாக கட்டமைப்பினுடைய சேவைகளை பெறுவதிலே இன்னும் 100க்கும் 90க்கும் மேற்பட்ட சிக்கல்கள் காணப்படுகிறது. அவர்கள் கிராம உத்தியோகத்தரிடமோ அல்லது பிரதேச செயலகத்தினூடாகவோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களினூடாகவோ இந்த சேவைகளை பெறுவதிலே பல சவால்கள் இருக்கிறது. அப்போ அந்த சலுகைகள் வந்து வழங்கப்படுவது ஒரு மாற்றாந்தாய் ஒரு சலுகையாக அல்லது ஒரு கவனிப்பாக தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சலுகைகள் என்கின்ற போது வெறுமனே பேச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சு மேடைகளிலே சலுகைகள் வழங்குவதற்கான உறுதிகள் சொல்லப்பட்டாலும் கூட அவைகள் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு ஒரு உதாரணம் நாங்கள் எடுத்தால், இந்த மலையக மக்களுடைய 1000 ரூபாய் சம்பளம், 4ஆண்டு சம்பளம் எடுத்து பார்க்கின்ற போது 1000 ரூபாய் பெறுவதற்கு கூட பல போராட்டங்கள் நடத்த வேண்டி ஏற்பட்டது. இளைஞர்கள், அந்த தோட்ட தொழிலாளர்கள் போராட வேண்டியிருந்தது. அந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக உறுதியளித்தார்கள். இன்றைக்கும் கூட இது ஒரு சவால் மிக்க விஷயம். 1000 ரூபாய் சரியான முறையில் வழங்கப்படுகிறதா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு தோட்டங்களிலும் ஒவ்வொரு விதமான நிபந்தனைகளின் அடிப்படையில் 25 கிலோ எடுக்க வேண்டும், 29 கிலோ கொழுந்து எடுக்க வேண்டும், இப்படி ஒரு நிபந்தனைகளின் ஊடாக தான் இந்த 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. அதனால் அது முழுமையாக வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு அரசியல் மேடைகளிலே மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்திலே அரசியல் மேடையில் சொன்னார்கள் 1700 ரூபாய் சம்பளத்தை நாங்கள் வழங்குவோம் என்று. இன்று வரைக்கும் அது ஒரு பேசு பொருளாக இருக்கிறதே தவிர அந்த சம்பளத்தை கூட வழங்க முடியவில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது இருக்கிற இந்த வாழ்க்கை செலவோடு நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது இந்த 1000 ரூபாய் என்பது 1700 போதாது. இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு பெரிய ஒரு போதாத ஒரு நிலை. அப்போ 1700 தருகின்றவன் சொன்னவர்கள் அதையும் தரவில்லை. இப்படி தான் காலங்காலமாக இந்த சலுகைகள் வழங்கப்படுவதிலே சிக்கல்கள் இருந்திருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை நாங்கள் சொன்னால், இப்போது அரச தேசிய வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறது, அந்த நிதிகள் வந்து அந்த மலையக மக்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலே உதவியை அவர்கள் தருகள் என்று சொன்னால் இவர்கள் சொல்கின்றார்கள், இந்திய வீட்டு திட்டம் இருக்கிறது, நாங்கள் இந்தியாவினுடைய உதவியோடு வீடுகளை கட்டப்போகின்றோம் என்று சொல்லி. அப்போ இந்த நாட்டிலே 200 வருடமாக வாழுகின்ற இந்த மக்களுக்கு அரச பாதீட்டிலே அல்லது அரச வரவு செலவு திட்டத்திலே நிதியை ஒதுக்கி இந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஆட்சியாளர்கள் வீடுகளை கட்டணுமே தவிர இந்தியாவை எதிர்பார்த்து இந்தியாவை பிச்சை போட்டால் நாங்கள் அதை எடுத்து மலையக மக்களுக்கு தருவோம் என்று ஒரு சொல்லுவது, இந்தியாவை நம்பிக்கொண்டு மலையக மக்களுடைய அபிவிருத்திகளை செய்வது, இவர்கள் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சலுகை செய்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது மலையக மக்களுக்கு சலுகை வழங்குவதிலே மிக பாரபட்சம் காட்டப்படுகின்றது என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. மாதாந்த கொடுப்பனவுகளையும் தாண்டி மலையக மக்கள் வந்து எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், வேறு விதமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போது பொருளாதார பிரச்சனை வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதாவது இப்போது நாங்கள் அவர்கள் தோட்டத்தில் தொழிலில் ஈடுபடும் போது அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த ஊதியம் வந்து உண்மையிலேயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை செலவோடு போராட வேண்டிய ஒரு பெரிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ அதை வைத்துக்கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை உயர்த்துவதற்கு அல்லது பிள்ளைகளுடைய போசாக்கை வழங்குவதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கிறது. ஏன்னா பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது இந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு. அதற்கு அப்பால் இப்போ இவர்கள் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 வருடங்கள் 100 வருடங்களுக்கு மேற்பட்ட அந்த லயனறைகளிலே வாழ்கின்றபடினாலே அவர்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்தால் சாதாரணமாக அந்த லயனறைகள் என்று சொல்வது ஒரு நீண்ட
ஒரு சின்ன சின்ன அறைகளை கொண்ட ஒரு பெரிய நீண்ட ஒரு ஒரு நீண்ட வரிசையாக கொண்ட வீடுகளாகத்தான் இருக்கும். அது வந்து 10க்கு 10 அடி என்று சொல்வார்கள், சில இடங்களில் 10க்கு 8 அடி. அப்போ ஒரு சின்ன ஒரு அறையாகத்தான் அது இருக்கின்றது. அப்போது ஒரு சில தோட்டங்களை நீங்கள் பார்க்கின்ற போது அந்த லயனறைகளிலே இந்த பக்கமும் வீடுகள் இருக்கிறது, அந்த பக்கமும் வீடுகள், அதாவது ஒரே சுவரிலே இணைக்கப்பட்டதான அறைகளாகத்தான் இருக்கின்றன. இப்போ அவைகளிலே ஒரு இரகசியத்தன்மையை பேண முடியாத இந்த 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 வீட்டிலே கதைக்கின்ற அத்தனை விடங்களும் அந்த அடுத்த வீட்டுக்கு தெரியும். அப்போது பிள்ளைகள் வந்து மாலையில் படிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கின்ற போது அடுத்த வீட்டில் இருக்கின்ற சத்தம், அவர்களுடைய வீட்டு சண்டை, இவர்களுடைய வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சியினுடைய சத்தம், இவைகள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்போது முன்னே காலத்தை விட கல்வியிலே மலையகம் உயர்ந்தாலும் கூட இடைவிலகல் வந்து இப்போ அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாங்கள் சந்தோஷமடைகின்றோம், மலையக மக்களிலிருந்து வைத்தியர்கள், சட்டத்தரணிகள் பல துறைகளுக்கு முன்னேறி இருந்தாலும் கூட அதை விட பன்மடங்கு இடைவிலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற படியினால், அதே நேரம் போக்குவரத்து பிரச்சனை நீங்கள் எடுக்கின்ற போது சில இடங்களில் அவர்களுக்கும் பிரதான பாதைக்குமான தொடர்பே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர், சில இடங்களில் 8-10 கிலோமீட்டர் வந்து பிரதான பாதைக்கும் அவர்களுக்கு இடையிலே தூரங்களாக இருக்கிறது. அதே நேரம் அந்த பாதைகள் வந்து குன்றும் குழியுமாக யாரும் பயணிக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறது. அப்போ இதனால் இவர்களுக்கும் இந்த சமூகத்தோடு, ஏனைய சமூகத்தோடும் இருக்கிற இந்த தொடர்பு வந்து மிகவும் கீழ்மட்டத்தில் தான் காணப்படுகிறது. அதே நேரம் சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள், இப்போ சாதாரணமாக தென்மாகாணத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்மாகாண பாடசாலைகளை பொறுத்தவரையில் நிறைய தூரங்கள், இடைவெளிகள் இருக்கிறது. அப்போ இந்த பிள்ளைகள் வந்து பாடசாலை செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை 2500 ரூபா, 3000 ரூபா, 7000 ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கிறது ஒரு மாதத்துக்கு. அப்போ இந்த ஏற்கனவே நாங்கள் கதைத்த அந்த பொருளாதார நிலைமையோடு இவர்களுடைய நாளாந்த ஊதியத்தோடு பார்க்கின்ற போது இவர்களுடைய நிலைமை மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதே நேரம் இப்போது இவர்களுடைய உயர்கல்வியை தொடர்கின்ற போது அதற்கான வசதிகள் நிறைய சொல்லப்படுகிறது, நாங்கள் உதவி செய்கின்றோம் அப்படியெல்லாம் சொல்லி, ஆனால் அதற்கான வசதிகள் வழங்குவதிலே சிக்கல்கள் இருக்கிறது. இப்போது ஏதோ ஒரு வழியிலே உயர்தரத்தை படித்துவிட்டு ஆசிரியர் கலாசாலைக்காவது செல்ல வேண்டும் என்று கொண்டால் அங்கேயும் பலவிதமான குறைபாடுகள் காணப்படுகிறது. இவர்களை தேர்ந்தெடுப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னார்கள் மலையக மக்களுக்கு தான் இந்த சிறிபாத கலாசாலை நாங்கள் எடுத்த பொறுத்தவரையிலும் மலையக மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று சொல்லி, ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறுபட்டதாக இருக்கிறது. இப்போ எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியருடைய மகள் உயர்தரத்தில் சிறந்த பெருபெற பெற்றும் பல்கலைக்கழகத்துக்கு அவர் தோற்ற முடியவில்லை, ஆனால் பெருபெறை பெற்றும் கூட அவர் இந்த யாழ்ப்பாணத்து கலாசாலைக்கு போன போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் சிறிபாத கலாசாலைக்குத்தான் பொருத்தமானவர், ஆகவே அங்கே தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி. அங்கே போனால் இவர்கள் அவரை எடுக்கவில்லை, பல காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான பலவிதமான நிலைமைகளோடு அவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவே இருக்கிறது. அதே நேரம் உயர்தரம் படித்துவிட்டு, நீங்கள் கொழும்பு நகரத்துக்கு நாங்கள் போய் பார்த்தோம் என்றால், உயர்தரம் படித்துவிட்டு அதிகமான இளைஞர்கள் வந்து கொழும்பு நகரத்தில் வந்து பல தொழில்கள், அதாவது அவர்களுடைய கல்விக்கு ஏற்ற தொழில் அல்ல, ஏனைய தொழில்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அப்போ இந்த மாதிரி தங்களுடைய வளர்ச்சியில் தொடர்ச்சியாக இந்த மலையக மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து வருகின்றமை ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், இப்போ சில இடங்களில் 1993ஆம் ஆண்டிலிருந்து நான் நினைக்கிறேன் சந்திரிகா அம்மையாவுடைய காலத்திலிருந்து காணிகள் சில காலங்களில் வழங்கப்பட்டிருக்குது, LPHS காணிகள். ஆனால் இதுவரைக்கும் அதில் 100% எந்த விதமான உறுதிகளும் வழங்கப்படவில்லை. அது வந்து அந்த காணிகள் வழங்கப்பட்டாலும் அந்த காணி தங்களுக்கு சொந்தமானதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் அந்த காணியில் வீடுகளை கட்டும்போது, கட்டிடங்களை கட்டும்போது, ஏதாவது அபிவிருத்திகளை மேற்கொள்ளும்போது தோட்ட நிர்வாகத்தினுடைய அச்சுறுத்தல் அங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதே நேரம் இப்போது கடந்த வருடம் மற்றும் இந்த வருடத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற பல இடங்களிலே இந்த தோட்ட மக்கள் தாக்கப்படுவது தோட்ட அதிகாரிகளினால். அதாவது அவர்கள் வேலைக்கு போகவில்லை என்று சொன்னால், ஏனென்றால் 1000 ரூபா சம்பளத்துக்கு அவர்கள் வேலைக்கு போவதற்கு தயாரில்லை. அப்போ வெளியில் அவர்கள் வேலைக்கு போகும்போது கிட்டத்தட்ட 1500-2000 ரூபாய் கிடைக்கிறது மதிய உணவோடு. அப்போ அவர்கள் அதனால் கூடுதலானவர்கள் தோட்டத்திலிருந்து வெளி இடங்களுக்கு வேலைக்கு போகின்றார்கள். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களிலே இந்த தோட்ட அதிகாரிகள் வந்து இவர்களை அச்சுறுத்தி தாக்குகின்ற பல வழக்குகள் இப்பொழுது வழக்கு நிலையில் இருக்கிறது. நாங்களும் பல போராட்டங்களை நடத்தினோம் இதற்கு எதிராக. அப்போ இந்த மாதிரியான நிலைமைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு விடயம் வந்து, இப்போ இந்த தோட்டப்புறங்களிலிருந்து 1980-72 காலப்பகுதிகளுக்கு பிறகு
இடம்பெயர்ந்தவர்கள், அதாவது நாங்கள் சொல்கின்றோம் புலம்பெயர் தொழிலாளர்கள் என்று சொல்லி, இவர்கள் கொழும்பு அண்டிய பகுதிகள், கம்பகா மாவட்டம், இந்த பல இடங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றும் அவர்கள் கூலி வீடுகளிலே வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு முகவரி இல்லை, அவர்களுக்கென்று வாக்கு இடுவதற்கான உரிமை இல்லை. இப்படி பல பிரச்சனைகளோடு இந்த மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இந்த காலகட்டத்திலும், இந்த நவீன காலம், பல டிஜிட்டல் முறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற காலத்தில் கூட அவர்கள் இவ்வாறான ஒரு நிலையில் தான் வாழ வேண்டியதான சூழ்நிலையாக இருக்கிறது. மலையக அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் பதவிகளை வகித்தும், குறிப்பாக பல அமைச்சு பதவிகளை வகித்தும், ஏன் மலையக மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை? ஒரு நல்ல ஒரு கேள்வி உண்மையிலுமே. இப்போ இந்த மலையக மக்களுடைய அரசியல்வாதிகளுக்கு வருவதற்கு முன்பதாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் 225 பேரில் அதிகமானவர்கள் பெரும்பான்மையினத்தை சார்ந்தவர்கள். அப்போ ஏதாவது இந்த மலையக மக்கள் சார்ந்தோ அல்லது சிறுபான்மை மக்கள் சார்ந்தோ ஒரு தீர்மானங்களை கொண்டு வருகின்ற போது அந்த பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விருப்பத்தை பெற வேண்டிய நிலை இருக்கிறது. அப்போ அதிலே மலையக மக்கள் சார்ந்தும் பல முன்மொழியப்பட்ட போதிலும் பாராளுமன்றத்தில் இருக்கிற அநேக பெரும்பான்மையினருடைய அந்த விருப்பு கிடைக்கவில்லை என்பது ஒரு பக்கம். அதை நாங்கள் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால், நிறைய பேர் சொல்வது மலையக அரசியல்வாதிகள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி, அது உண்மை. ஆனால் இது ஒரு காரணமாக இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், இந்த மலையக அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் தங்களுடைய சொந்த லாபத்துக்காக செயற்படுகிறார்களே தவிர தங்களுடைய மக்கள் சார்ந்து செயற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில், என்னுடைய இது தனிப்பட்ட கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மலையக வரலாற்றிலே இருந்து செயற்படுகின்ற அரசியல்வாதிகள் பல அமைச்சுகளை, பிரதான அமைச்சுகளை வகித்திருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு கூட ஒரு பிரதான அமைச்சு கையில் இருக்கிறது. இருந்தும் கொண்டு கூட அது செயற்படுவதற்கு அவர்களால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை என்று சொல்லும்போது இவர்களுடைய பேரம் பேசுகின்ற தன்மை சரியாக இல்லாமல் இருக்கிறது. அப்போ அந்த பேரம் பேசுகின்ற போது அவர்கள் இந்த மக்களுக்காக ஆதரித்து வாதாடுகின்ற நிலைமை மிக கீழ்மட்டத்தில் காணப்படுகிறது. ஏன்னா அப்படி ஆதரித்து வாதாடும் போது, இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும்போது அவர்களுடைய சலுகைகள் குறைந்து விடும். அப்போ ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் அந்த கதிரையில் இருக்க முடியாமல் போயிடும், தங்களுக்கான அமைச்சு பதவி இல்லாமல் போயிடும் என்ற நிலையிலே செயற்படுவதனால் இந்த நிலைமை இருக்கிறது. இப்போ இந்த தேர்தலை நாங்கள் எடுத்த பொறுத்தவரையில் சில அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் உடனடியாக கட்சி மாறி இருக்கிறார்கள். எத்தனை பேர் இன்று கட்சி மாறி செயற்படுகிறார்? அப்போ ஒரு காலத்திலே தங்களுடைய லாபத்துக்காக இவர்கள் அடிக்கடி கட்சிகளை மாற்றும் போதும் ஒவ்வொரு இடத்துக்கு தாங்குகின்ற போதும் அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான சஸ்டைனபிள் சொல்யூஷன் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்போ அந்த நிரந்தரமான தீர்வை நோக்கி போவதிலே சிக்கல் இருக்கிறது. அப்போ என்னை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு பக்கம் பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த அந்த ஆசீர்வாதம் என்று நாங்கள் கூட எடுக்கலாம், அல்லது அவர்களுடைய விருப்பு இல்லாமல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் எங்களுடைய மலையகம் சார்ந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய லாபத்துக்காகவும், தங்களுக்கு எங்கே காணிகளை வாங்கலாம், தங்களுக்கு என்னென்ன இடங்களிலே தங்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஈடுபடலாமே என்று யோசிக்கிறார்களே தவிர இவர்களுக்கான எந்த முடிவும் இல்லை. இப்போ நாங்கள் டொனமோ காலத்திலிருந்தே பார்க்கின்றோம். டொனமோ ஒரு அரசியல் அமைப்பு வந்த காலத்திலிருந்து கூட இந்த மலையக அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் மலையக அதாவது இடதுசாரி கட்சிகள் அதிகமான வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த பிரச்சனை 200 வருடங்களாக அதே நிலையில் இருப்பதற்கு காரணம் இவர்களுடைய தாண்டோண்டித்தனமான தங்களுடைய சுயலாபத்துக்காக செயல்படுகின்ற ஒரு நிலைமையின் காரணமாகத்தான் அப்படி இருக்கிறது. மலையக மக்கள் இன்று வரையிலும் முகவரி அற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலுமே இது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம். அதாவது ஒரு சமூகம் முகவரியற்றவர்களாக இருக்கும்போது, அட்ரஸ் அற்றவர்கள் என்று சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம். மலையக மக்களை பொறுத்தவரையிலும் சில பேர் சொல்லுவார்கள் இவர்கள் அட்ரஸ் அற்றவர்கள் என்று சொல்லி. இப்போ இது ஒரு சமூகத்தில், ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு சமூகத்தில் அல்லது அபிவிருத்தி அடைந்து வரும் ஒரு சமூகத்தில், பரிணாமம் வளர்ச்சி கொண்ட ஒரு சமூகத்திலே இப்படி இருக்க முடியாது. இப்போ உலகத்தை பொறுத்தவரையிலே தங்களுக்கென்று தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு விலாசம் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த வகையில் இந்த மலையக மக்களுக்கு தங்களுடைய வீட்டுகளுக்கான ஒரு விலாசம் இல்லை என்பதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாபக்கேடான விஷயம்தான். இதற்கு பலர் பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ இதுவரைக்கும் இவர்களுக்கென்று ஒரு சொந்த முகவரி இல்லாதபடினால், இப்போ அவர்களுடைய கடிதங்கள் தோட்டத்துக்கு தான் போகும். தோட்டத்துக்கு போன பிறகு அந்த தோட்டத்தில் இருந்து தான் அவர்களுக்கு அந்த கடிதங்கள் போகும். சில நேரம் இப்போ நாங்கள் ஒரு உதாரணம் எடுத்தால்,
பழனிசாமி என்று சொன்னால் சில நேரங்களில் ஒரே தோட்டத்தில் 3 பழனிசாமிகள் இருக்கலாம். அப்போ இந்த கடிதங்கள் போகும்போது அந்த மாதிரியான பல சிக்கல்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ சில பாடசாலை உயர்கல்வியை பெறுகின்ற மாணவர்கள் வந்து உரிய காலத்தில் பல்கலைக்கழகம் போவதற்கு அல்லது வேறு ஏதாவது நேர்முக தேர்வுகளுக்கு போக அந்த கடிதம் வரும்போது காலம் தாமதித்தான் வருகிறது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக, ஏன்னா தோட்டத்திற்கு வந்து தோட்டத்திலிருந்து அங்கே போய் இங்கே போய் அது இவர்கள் கையில் கிடைக்கும்போது ஒரு நீண்ட காலம் எடுக்கிறது. அப்போ இதனால் அவர்களுடைய அந்த எதிர்கால வாழ்வை பாதிக்கின்றதான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இது பார்க்கின்றோம். அப்போ எங்களுடைய ஒரு நண்பர், எங்களோடு இணைந்து கூட்டாக வேலை செய்கின்ற நண்பர் சுரேஷ் ஜீவரத்னம் என்பவர் வந்து குருநாகல் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு இப்பொழுது சிறந்தது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குருநாகல் மாவட்டம் உட்பட இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மலையக மக்களுக்கும் தனி சொந்த விலாசம் ஒன்று அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்படி உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற போதும் இன்னும் இலங்கை அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை சரியான முறையில் மேற்கொள்ளவில்லை. இப்போ அப்படி அவர்களுக்கு அந்த விலாசங்களை வழங்கும் போது அவர்கள் வாழுகின்ற அந்த பாதைக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கான ஒரு நம்பர் வழங்கப்பட வேண்டும், ஒரு இலக்கம் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ இவர்கள் வாழ்கின்ற, அதான் நாங்கள் அந்த ஏற்கனவே சொல்கின்றோம், இந்த மலையக மக்களை ஒரு கிராமிய சமூகமாக மாற்றும்போது இலகுவாகவே இந்த விஷயங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதற்காக நாங்கள் பலவிதமான முயற்சிகளை இப்பொழுது மக்களை அறிவிட்டு வருகின்றோம். இதற்காக ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து தங்களுக்கென்று ஒரு முகவரியை, நாங்களும் ஒரு முகவரி உடையவர்கள் என்ற ஒரு நிலைக்கு வருவதற்கு மக்கள் செயற்பட வேண்டும். அதற்காக நாங்கள் இப்பொழுது மக்களை சந்தித்து, இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கான தெளிவூட்டல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எதிர்காலத்தில் இந்த தேர்தல் முடிய இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஒரு மாதிரி விலாச தோட்டங்களை நாங்கள் பெயரிட வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த பாதைக்கு ஒரு பெயரை வைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அதற்கு ஒரு நீண்ட நிர்வாகம் சார்ந்த நீண்ட செயற்பாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்குது. அதற்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளுகின்றோம். நிச்சயமாக இந்த மக்கள் இந்த நாட்டில் ஒரு நிரந்தர முகவரி உள்ளவர்களாக வாழ வேண்டிய நிலைக்கு அவர்களை உயர்த்த வேண்டிய தேவைப்பாடு இந்த சமூகத்துக்கு இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அதற்கான அழுத்தம் கொடுக்க வேண்டிய கடப்பாடு அந்த சமூகத்துக்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்கிறது. தற்போது ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களில் வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே மலையக மக்களை முன்னேற்றுவது தொடர்பாக பல விடயங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக உங்கள் கருத்து? உண்மையிலுமே இதுவும் மறந்து ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு கேள்வி. இப்போ பார்க்கின்றவர்களுக்கு இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எல்லா ஜனாதிபதி வேட்பாளர்களும் மாதிரி, குறிப்பாக முக்கியமான வேட்பாளர்கள் விஞ்ஞாபனங்களிலே இந்த மலையக மக்கள் சார்ந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒருத்தர் சொல்லுகிறார், நாங்கள் சிறுதோட்ட உரிமையாளர்களாக்குவோம் என்று சொல்லி. ஒருத்தர் சொல்லுகிறார், நாங்கள் லயனறைகளை கிராமங்களாக மாற்றுவோம் என்று சொல்லி. இன்னொருத்தர் சொல்கிறார், நாங்கள் மலையக மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய காணி உரிமையை அவர்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லி. ஆனால் இது எதிலையுமே தெளிவான முறையில் எப்படி இவர்கள் இதை செய்ய போகின்றார்கள் என்ற விடயம் வந்து குறிப்பிடப்படவில்லை. இப்போ எல்லாரும் சொல்லலாம், இப்போ இதே மாதிரியான முன்மொழிவுகள் வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, பாராளுமன்ற தேர்தலையும் தேர்தல் காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஞ்ஞாபனங்களிலும் வந்து இந்த விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்போ பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பு என்ற வகையிலையும், அதே நேரம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சிவில் அமைப்புகள் சேர்ந்து வேலை செய்கின்ற மலையக மக்களுடைய காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் என்று சொல்லி நாங்கள் இணைந்து 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போதும் கூட எங்களுடைய கோரிக்கைகளை அவர்களுக்கு கொண்டு முன்வைத்திருந்தோம். அப்போ இந்த காலங்களிலும் கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள், மலையக மக்கள் வந்து நாங்கள் ஒரு மாண்புமிகு மலையக மக்களாக நாங்கள் அவர்களை மாற்றப் போகின்றோம் என்று சொன்னார்கள். ஆனால் இது நடைமுறை என்னை பொறுத்தவரையிலே இந்த வாக்குறுதிகள் வந்து தேர்தல் காலத்துக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகளாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா இதே மாதிரியான எத்தனையோ வாக்குறுதிகளை நாங்கள் காலத்துக்கு காலம் பார்த்துருக்கிறோம். அந்த காலத்திலும் அவர்கள் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அவர்கள் தெளிவான ஒரு திட்டத்தோடு இந்த முன்மொழிவுகளை முன்மொழியவில்லை. அதனால் அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் பெரிதாக செயற்படுத்தப்படவில்லை. நல்லாட்சி காலத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஒரு சில இடங்களிலே வீடுகள் கட்டப்பட்டன, கிராமங்கள் என்று பெயரிடப்பட்டது. ஆனால் அந்த கிராமங்கள் சில இடங்களிலே அந்த கிராமங்கள் எப்படி பெயரிடப்பட்டென்றால், ஒரு தோட்டத்தினுடைய பெயரை சொல்லி அந்த தோட்டம் புதிய கிராமம். அப்போ புதிய கிராமம் அல்ல, அது தோட்டத்தினுடைய புதிய கிராமம், ரைட்? அப்படி
அப்படியான விஷயங்கள் இருக்கிறது. இப்போது தென் மாகாணத்தில் ஒரு இடம் இருக்கிறது, தினியாய தோட்டம் புதிய கிராமம். அப்போ அந்த தோட்டத்தினுடைய அந்த பெயரை வைத்து தான் புதிய கிராமம் என்று சொன்னார்களே ஒழிய ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய கிராமமாக இதை மாற்றவில்லை. அப்போ இந்த வாக்குறுதிகள் எப்போதும் இவர்களுடைய தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை, மலையக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள், மேடைகளில் பேசப்பட்டிருக்கிறது, நாங்களும் பார்த்து கொண்டிருப்போம். இந்த வாக்குறுதிகளும் எந்த வகையிலே இவர்கள் நிறைவேற்றப் போகின்றார்கள், எந்த வகையிலே இது நடைமுறை சாத்தியமானதாக இருக்கும்ங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அப்போ உண்மைக்குமே மலையக மக்களை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அரசியல்வாதிகள் மேடைகளிலே சொல்லுகின்ற வார்த்தைகளை மாத்திரம் நம்பி தங்களுடைய பொன்னான வாக்குகளை கொடுப்பதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து, இந்த நாட்டிலே 200 வருடங்கள் வாழ்ந்து விட்டோம், பொருளாதாரத்திற்கு உழைத்திருக்கிறோம். இப்போ கொரோனா காலத்தில் கூட எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கும்போது மலையக மக்கள் தேயிலை தோட்டத்திற்கு சென்று உழைத்து இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி செயற்பட்டவர்கள் இன்னும் இதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இவர்களுடைய வாக்குறுதியெல்லாம் போலியானதாக இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரம் தேர்தல் முடிந்தவுடன் மக்கள் இவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டிய தேவைப்பாடு இலங்கையில் இல்லை. இப்போ வெளிநாடுகளை பொறுத்தவரையில் சாதாரணமாக அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஆட்சிக்கு போகின்றவர் அந்த உறுதிமுறைகள் நிறைவேற்றப்பட்டால் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் மலையக மக்கள் அதை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை என்றால் இன்னும் 200 வருடங்கள் இதே நிலையில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த தேர்தல் மேடைகளிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் சுவாரஸ்யமானவையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த போதிலும் அது நிறைவேற்றப்படுமா என்ற நிலையில் இருந்து கொண்டு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காணி தொடர்பாக பாராளுமன்றத்திலும் சரி, பெருந்தோட்ட அரசியல்வாதிகளும் சரி, இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேசும் பொருளாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. இது எந்த நிலைமையில் இருக்குது? ரைட். இப்போது தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லுகின்ற விஷயந்தான் இந்த மலையக மக்கள் காணி உரிமையுடன் உள்ள ஒரு மக்களாக வாழ வேண்டும். அப்போ பலருடைய கேள்வி இருந்தது, காணி இவர்களுக்கு கொடுப்பதற்கான காணி இருக்கின்றதா? மலையகத்தில் இருக்கின்றது. அப்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த போது அவர்கள் ஒரு ஆய்வு செய்தார்கள், மலையகத்திலே மலையக மக்களுக்கு காணி கொடுப்பதற்கான காணி இருக்கிறதா? அந்த ஆய்வில் கிட்டத்தட்ட 33 ஹெக்டேர் காணிகள் இருப்பதாக, அதாவது அது தரிசு நிலங்களாக இருப்பதாக ஆய்வுகள் சொல்லப்பட்டது. அப்போ அவரே சொன்னார், நாங்கள் பிரித்து கொடுக்கலாம் இளைஞர்களுக்கு என்று சொன்னேன். ஆனால் சில இடங்களில் பிரித்து கொடுத்தது பெரும்பான்மை சமூகத்துக்கு தான். அதில் ஏமாற்றம் ஒன்று நடந்தது. காணிகள் இருக்கிறது. அப்போ நாங்கள் சொல்ல வர விஷயம், இந்த நாட்டுக்கு 200 வருடங்கள் உழைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு காணியை கொடுப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. அதே நேரம் நீங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற போது இலங்கையினுடைய அரச நிர்வாக கட்டமைப்பு சேவைகளின் அடிப்படையில் காணி இல்லாத மக்களுக்கு காணி கச்சேரி என்று சொல்லி ஒன்றை வைத்து காணி இல்லாதவர்கள் காணிக்கான விண்ணப்பத்தை கோரலாம் என்று சொல்லி ஒரு நடைமுறை இருக்கிறது. அது மலையகத்திலே இல்லை. அப்போ மலையக மக்களுக்கு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சேவை செய்ய முடியும் என்றால், இப்போ சாதாரணமாக இலங்கை தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கின்ற பகுதிகளிலே காணி இல்லை என்றால் அவர்களுக்கான காணிக்கான கச்சேரி வைத்து காணி இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு காணி வழங்கப்படுகிறது. அப்போ அதே மாதிரி இந்த மக்களுக்கும் வழங்கல் என்று சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த மாண்புகு மலையகத்தினுடைய நடைப்பயணத்திலே நாங்கள் 11 கோரிக்கையில் இதுவும் ஒரு கோரிக்கை. இப்போ நாங்கள் அந்த நடைப்பயணம் வந்து கொண்டிருக்கும் போதே 10ஆம் தேதி நான் நினைக்கின்றேன் 2023 ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாராளுமன்றத்தில் 10 பேச்சஸ் காணி என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அப்போது நாங்கள் சந்தோஷப்பட்டோம், காணி தரப்போகின்றார்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த 10 பேச்சஸ் என்பது ஒரு சிக்கல். ஏன்னா அந்த 10 பேச்சஸ் காணி இப்போவும் 10க்கு 10 அடி லயன் அறைகளிலே வாழ்கின்றவர்களுக்கு இந்த 10 பேச்சஸ் காணி போதுமானதாக இருக்குமா? அப்போ ஆகவே இலங்கையிலே சாதாரணமாக ஒரு காணி கச்சேரி வச்சு காணிகள் வழங்கப்படும் போது 20 பேச்சஸ் காணிகள் வழங்கப்படுகிறது சாதாரண இந்த நாட்டிலே ஏனைய சமூகத்துக்கு. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் சொல்லுகின்றோம் குறைஞ்சபட்சம் 20 பேச்சஸ் காணியை வழங்கல் என்று சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு வழியில் காணி வழங்குவதாக கதைக்கப்பட்ட போதிலும் அந்த காணிகள் சரியான முறையில் பகிரப்படுவது கிடையாது. அப்போது இந்த காணிகளை வழங்குவதாக சொல்லி அரசாங்கம் ஏற்பாடு செய்தது மலையகம் 200 என்று சொல்லி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை கோடிக்கணக்கான காசுகளை செலவழித்து ஒரு நிகழ்ச்சியை செய்து அதிலே இந்தியாவிலிருந்து வந்த வெளிநாட்டு அமைச்சரை நிதி அமைச்சரை வைத்துக்கொண்டு முடிவெடுத்தார்கள். 10,000 வீட்டு திட்டத்தை
நடைமுறைப்படுத்துவதாக அதிலே முதல் கட்டம் தொடங்கியது இப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ காணி வழங்குவதாக சொன்ன போதிலும் கூட ஏற்கனவே நான் சொன்னபடி 1993ஆம் ஆண்டிலிருந்து காலத்துக்கு காலம் 2018ஆம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட காணிகளுக்கு கூட இன்னும் சரியாக உறுதி வழங்கப்படவில்லை. அப்போது காணி தருவதாக சொல்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு சரியான திட்டமிடல்கள் பொறிமுறைகள் அவசியம். அந்த பொறிமுறைகள் இல்லாமல் வெறுமனே காணி தருகின்றோம், மலைய மக்களுடைய காணி உறுதிப்படுத்துகின்றோம் என்று சொல்லி அந்த ஏமாற்று வார்த்தைகளாகவே இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் ஒழிய ஒரு திட்டம் அதுக்கான ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். ரைட், எங்கெங்கே இந்த காணிகள் இருக்கிறது, எப்படி இவர்களுக்கு காணிகளை வழங்கப் போகின்றோம், அப்போ காணிகளை வழங்கி இவர்களை ஒரு தனி கிராமமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை எப்படி தோட்டத்திலிருந்து வெளியெடுக்கிறது. இப்போ தோட்ட என்னென்னா கம்பெனிகளுக்கு சொந்தமான காணிகளுக்குள்ளே தான் காணி வழங்கப்படுகிறது. அப்போ காணி வழங்கி உறுதியும் ஒன்றும் இல்லாமல் இவர்கள் அதே தோட்டத்துக்குள்ளே வாழும்போது அதே ஒரு பழைய பாணியிலே தான் வாழ வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ அந்த இடங்களிலிருந்து இந்த காணியை பிரித்தெடுத்து எப்படி அரசாங்கத்துக்கு அடுத்து அல்லது எல்ஆர்சிக்கு அடுத்து எப்படி இந்த மக்கள் சுதந்திரமாக அந்த காணியினுடைய உரிமையை அனுபவிக்க முடியும் என்ற திட்டங்கள் தெளிவாக வகுக்கப்பட வேண்டும். அது இன்னும் அவ்வாறான நடைமுறையிலே இல்லாமல் இருக்கிறது. மலையக மக்கள் தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம். ஏனென்றால் ஒரு சமூகம் ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்வதற்கு கிட்டத்தட்ட 4 விஷயங்கள் அவசியம். அவர்களுக்கு ஒரு மொழி, பண்பாட்டு விடயங்கள், அடுத்தது மக்கள் செறிந்து வாழுகின்றது, காணி, இப்படி என்று சொல்லி இந்த 4 அம்சங்களும் மலையக மக்களுக்கு இருக்கிறது. அப்போ அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தோம். மலையக மக்கள் தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அது ஒரு பெரிய போராட்டங்கள், ஆரம்ப காலங்கள் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு நிறைய கொடுக்கல் வாங்கல்கள், கலந்துரையாடல் வழியாக கடந்த வருடம் நாங்கள் இதற்காக கையொப்ப நிகழ்ச்சி ஒன்றை செய்து, ஏனென்றால் இப்போ மலையக மக்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ எதிர்வரும் சனத்தொகை மதிப்பீட்டில் இவர்களும் ஒரு இனமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இந்த நிலையை நாங்கள் கருத்தில் கொண்டு மாண்புமிகு மலையக அந்த நடைப்பயணத்திலும் எழுச்சி நடைப்பயணத்திலும் நாங்கள் தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தி வந்தோம். தொடர்ச்சியான கலந்துரையாடல், கையொப்பங்களை எடுத்து சனத்தொகை மதிப்பீட்டு திணைக்களத்துக்கு கொடுத்திருக்கின்றோம். இப்படியான செயல்முறைக்கு பிறகு ஜனாதிபதி செயலகம் மலையக மக்களை ஒரு தனி இனமாக இந்த சனத்தொகை மதிப்பீட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை தனியான ஒரு இனமாக அல்ல, இந்திய தமிழர்கள் / மலையக தமிழர்கள் என்று இந்த முறை குறிப்பிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அப்பால் மலையக தமிழர்கள் என்று சொல்லி இப்போ எல்லா இடமும் பேசப்படுகிறது. ஜனாதிபதியினுடைய அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது. அது நாங்கள் கண்ட ஒரு பெரிய ஒரு வெற்றி. இந்த கடந்த காலங்களில் நாங்கள் போராடிய போராட்டங்களில் மேலும் எனக்கு சொல்லியிருக்கிறது, அந்த கடந்த காலங்களில் நாங்கள் போராடிய போராட்டத்தில் இது ஒரு பெரிய ஒரு வெற்றி. இப்போ எல்லா இடங்களிலும் பெருந்தோட்டத்துறை மக்களோ அல்லது இந்திய வம்சாவளி மக்கள் என்று பேசாமல் மலையக மக்கள் என்ற அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. மலையக தமிழர்கள் என்று ஒரு தேசிய இன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நடைமுறைக்கு கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியிலும் மலையக தமிழர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்தி கதைக்கின்றோம். அது ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா மாத்தளையிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் நடைப்பயணம் போனீங்க. இதுக்கு இந்த ஏற்பாட்டு குழுவில் நீங்களும் ஒரு மெம்பராக இருந்திருக்கீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11 கோரிக்கைகள் முன்வைத்திருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் அடங்கியிருக்க விஷயம் எல்லாம் என்ன? நாங்கள் அந்த நடைப்பயணத்தில் இறுதியான நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அந்த மண்டபத்தில் வைத்து இந்த 11 கோரிக்கைகளை மாத்தளை வெளியீடு என்று சொல்லி டிக்ளரேஷன் ஆஃப் மாத்தளை என்று சொல்லி நாங்கள் இந்த கோரிக்கை முன்வைத்தோம். அதில் முதலாவது விடயம்தான் இந்த இன அடையாளம் தொடர்பான தேசிய இன அடையாளம் என்பது. அதை நாங்கள் இப்பொழுது ஒரு மாதிரி வெற்றி பெற்றுவிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தது இந்த மக்கள் தங்களுடைய கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது. அடுத்து இந்த மக்கள் நிர்வாக சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. அதாவது ஏனைய மக்கள் இந்த நாட்டினுடைய அரச பொது நிர்வாக கட்டமைப்பு சேவைகளை பெறுகின்றது போல இவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. அதே நேரம் முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். இவர்கள் அதாவது இந்த மூதாதையர் மலையக மூதாதையர் தலைமன்னாரிலிருந்து நடந்து வரும்போது அவர்களுடைய வேர்களை மீட்டி, அதாவது அவர்கள் நடந்து வந்த பாதையில் நடந்த சம்பவங்கள்,
அவர்கள் இந்த நாட்டுக்கு உழைத்திருக்கின்ற உழைப்பு தொடர்பாக அந்த வேர்களை மீட்டி உரிமைகளை வென்றிட சொல்லி. அப்போ நாங்கள் அவர்கள் அந்த மலையக மக்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற பங்களிப்பை கௌரவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விடயமாக சொன்னோம். அடுத்து காணி ஒரு முக்கியமான விஷயம். காணி வீட்டு உரிமையை உறுதிப்படுத்துறது தொடர்பாக. அடுத்து கல்வி சுகாதார விஷயங்கள் தொடர்பாக, கல்வி தொடர்பாகவும் சுகாதார தொடர்பாகவும் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, அதே நேரம் தேர்தல் முறையில் இந்த மக்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பக்கம் தொகுதி வார தேர்தல் முறை என்கின்றார்கள், கலப்பு முறை என்கின்றார்கள். இப்போ இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம், இப்போ இந்த மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிக வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தேர்தல் முறை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவ்வாறான பல கோரிக்கைகளோடு தான். அதே நேரம் சம்பள பிரச்சனை தொடர்பாக, அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த மலையக மக்கள் அதிகமாக கொழும்பு பிரதேசங்களில் வீட்டு பணிப்பெண்களாக பணிபுரிகிறார்கள். அப்போ இதனால் பலர் மர்மமான முறையில் மறித்த சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. அப்போ இந்த விடயங்கள்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு விசேட பொறிமுறை ஒன்று தயாரிக்க வேண்டும். அது நாங்கள் சொல்கிறோம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு விசேட மலையக மக்கள் சார்ந்து விசேடமான ஒரு பொறிமுறையினூடாக ஒரு செயற்பாடை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். அதுக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த மலையக மக்களுங்கிற ஒரு விடயம், காணி. இந்த விடயங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த 11 கோரிக்கைகளையும் அம்சங்களையும் வெல்லும் வரைக்கும் தொடர்ச்சியாக போராட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் மலையக மக்கள் இது சார்ந்து உணர்ந்து எந்த நாளும் இப்படியே இருக்க முடியாது. 200 வருடங்கள் இருந்து விட்டோம். இப்போ இனிமேலும் இப்படி இருக்க முடியாது. இது நவீன காலம், இது டிஜிட்டல் தொழில்நுட்பம் சார்ந்த காலம். அப்போ முன்னேறி வர வேண்டியிருக்கிறது. அப்போ மலையக சமூகம் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது, அதற்காக உழைக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு மலையகத்தை மறந்துவிட்டு நாங்கள் செயல்படுவோம் என்றால் அந்த மலையகத்தை காப்பாற்றுவதற்கு, அந்த மக்களுக்காக செயற்படுவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆகவே இது சார்ந்து சிந்தித்து இந்த 11 அம்சங்களையும் வென்று கொள்வதற்கான நடவடிக்கைகளை மலையக மக்கள் எடுக்க வேண்டிய தேவைப்பாடும் இருக்கிறது. ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, 1000 ரூபாயும் தாண்டி மாதாத கொடுப்பனவையும் தாண்டி 350 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் அடிப்படை சம்பளம் 1350 ரூபா, 350 ரூபா மேலதிக கொடுப்பனவென்று சொன்னார்கள். மேலதிக கொடுப்பனவென்றால் இந்த இன்னும் சரியாக தீர்மானிக்கப்படுகிறதா, இந்த மேலதிக கொடுப்பனவு வேலைக்கு வெறுமனே போனதற்காக அல்ல, அவர்கள் மேலதிகமாக கொழுந்து எடுக்க வேண்டும். அப்போ நான் சில இடங்களில் வாசித்து பார்த்து, சில இடங்களில் கலந்துரையாடல பார்த்து 7 கிலோ அதிகமாக எடுக்க வேண்டும். அப்போ இந்த 7 கிலோ எடுத்தால்தான் அதுக்கு தான் இந்த இது ஏதாவது ஒரு இது 1000 ரூபாய் சம்பளத்தில் இந்த விளையாட்டு நடந்தது, 1700 ரூபாயிலையும் இந்த விளையாட்டு நடக்கிறது. அப்போ அது ஒரு சாத்தியம் இல்லாது. இன்னும் இது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்னாள் சொன்னார்கள், நாங்கள் சில கம்பெனிகள் உடன்பட்டிருக்கிறார்கள், சில கம்பெனிகள் உடன்படவில்லை, ஆகவே எல்லாரும் உடன்பட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள். அது இன்னும் இல்லை. உயர் நீதிமன்றம் சென்று இவர்களுடைய வர்த்தமானியே உயர் நீதிமன்றம் ரத்து செய்த சந்தர்ப்பம். அது நீதிமன்றத்தின் மேலே குற்றம் இல்லை, இவர்கள் எடுத்த நடைமுறை பிழை. அப்போ அது நீதிமன்றம் சட்ட ரீதியாக பார்க்கும்போது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரி. அப்போ ஆகவே இதிலேயும் சில விளையாட்டுகள் இருக்கிறது, இவர்களுடைய அரசியல் காய் நகர்வுகள் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. தொடர்ச்சியாக 750 ரூபாய்க்கு போராடினோம், 1000 ரூபாய்க்கு போராடி இருக்கிறோம், 1700க்கு போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சி இப்படி போராடி எதை சாதிக்கப் போகிறோம்? ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டிய தேவைப்பாடு மக்களுக்கு இருக்கிறது. இவர்களை தொடர்ச்சியாக கேள்வி கேட்க வேண்டிய தேவைப்பாடும் மக்களுக்கு இருக்கிறது. இப்போ அதே நேரம் இப்போ இந்த அரசியல்வாதிகள் மலையக பொறுத்தவரை இப்போயும் நான் ஒரு முகப்புத்தகத்தில் ஒரு விடயத்தை பார்த்தேன், அவருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. இந்த சண்டித்தனமான அரசியல்கள், இவர்கள் இதனால் மக்களை கவர்ந்து விடலாம் என்று சொல்லி சண்டித்தனமான அரசியல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த மக்களுடைய நிரந்தரமான ஒரு பிரச்சனை தீர்வுக்கு அது சாதகமாக அமையாது. உங்களுடைய அந்த மக்களை சேர்த்து கொண்டு போவதற்கு அது இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுக்கு அது தீர்வாக அமையாது. தேர்தல் காலத்தில் மட்டும்தான் இந்த மலையக மக்களோட பிரச்சனை அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய ஒரு யோசனையாகவே இருக்குது. ஒரு பிரசார கூட்டத்திலையும் சரி, இல்லாட்டி ஒரு பாராளுமன்ற மீட்டிங்லேயும் சரி, இந்த தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் இந்த மலையக மக்களுக்கு நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான், அதை ஏற்கனவே நான் இந்த விஷயத்தை சொன்னேன். அதாவது தேர்தலில் இவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுக்கலைன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் அங்கே தங்கி இருக்கிறது. அப்போ இவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை என்றால் இந்த மலையக மக்களுடைய வாக்குகளை பெற முடியாது. அப்போ அதனால தான் இப்போ இதுக்கு மக்களும் வகை பொறுப்பு சொல்ல வேண்டும். அதாவது அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சொல்லி சரி வராது. தெரிந்து திரும்பவும் நாங்கள் போய் விழுகிறோம். அதுதான் உள்ள சிக்கல்.
அப்போ உங்களுடைய பிள்ளைகளை அரசியலுக்குள் கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். காலங்காலமாக தகப்பன் தாத்தா செய்த ஆட்சி, மகன் அப்பா செய்த ஆட்சி, இப்போ மகன் செய்கிற ஆட்சி. அதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் எதிர்க்கட்சிகளும். ஆகவே இந்த நிலை மாறி அரசியல் தேர்தல் காலத்தில் மட்டும் இந்த உறுதிமொழிகள் இருக்கிறதுக்கு அப்பால் தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்காக என்ன செய்தீர்கள் என்று தொடர்ச்சியாக கேள்வி கேட்க வேண்டும். அப்படி கேட்காத போது என்ன நடக்கும்? அவர்கள் காலங்காலமாக தங்களுடைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் படிக்கிறார்கள், தங்களுடைய வீடு வாசல்கள்லாம் சுகபோகமாக இருக்கிறது, தங்களுக்கென்று தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது, அதனால் சம்பளம் கூட்டுவதிலும் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. நிறைய பேருக்கு தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது, அங்கே அவர்கள் சிறுதோட்ட உரிமையாளர்களாக அவர்களுக்கும் கம்பெனி தோட்டங்கள் இருக்கிறது, அதனால் அவர்களும் அந்த சம்பளத்தை கூட்டுவதில் அவர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்போ ஆகவே இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் இந்த விஷயங்கள் பேசப்படுவதை தடுப்பதற்கு மக்களுடைய எழுச்சி தேவையாக இருக்கிறது. அது வடகிழக்கு பொறுத்தவரையில் கூடுதலாக மக்கள் காலத்துக்கு காலம் சாதகமான முறையில் சிந்தித்து செயல்படுற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ அதே மாதிரி மலையக மக்களும் சிந்தித்து செயல்பட வேண்டிய தேவை. இப்போ நாங்கள் வடகிழக்கு மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. அவர்கள் காலத்துக்கு காலம் தங்களுடைய பிரச்சனை அடிப்படையாக கொண்டு சாதகமான விஷயங்களை நகர்த்திருக்கிறார்கள். அந்த மாதிரி மலையக மக்களும் காலத்தை யோசித்து நகர்த்தாத வரைக்கும் இந்த உறுதிமொழிகள் வந்து தேர்தல் உறுதிமொழிகளாக தான் இருக்க போகிறது. மலையக மக்களின் பிரச்சனை வந்து தீர்க்கப்பட வேண்டுமாயின் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? ஏற்கனவே என்னுடைய விடயத்தில் நான் சுட்டிக்காட்டும் போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். இவர்களுக்கு இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது ஒரு இவர்களுக்கு சார்ந்து விசேட ஒரு நடவடிக்கை பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். இப்போ அதாவது இவர்களுடைய இன அடையாளத்தை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி வெளிப்படுத்துவது, மற்ற மக்கள் சமூகத்துக்கு எப்படி கொண்டு போவது, அதே நேரம் இவர்களுடைய காணி வீட்டுரிமையை எப்படி உறுதி செய்வது, இவர்களுக்கான கல்வி நிலையை உயர்த்துவதற்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அது ஏற்கனவே நாங்கள் அந்த மலையக பிரகடனத்தில் மாத்தளை பிரகடனத்தில் சொன்ன 11 விடயங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு செயற்பாடு அவசியமாக இருக்கிறது. அப்போ அரசாங்கம் வெறுமனே தாங்கள் எடுக்கின்ற முடிவுகளை மாத்திரம் செயற்படுத்தாமல் இப்போது மலையகம் சார்ந்திருக்கிற அரசியல்வாதிகள், சிவில் அமைப்புகள், நிறைய சிவில் அமைப்புகள் செயல்படுவதனால்தான் குறைஞ்சபட்சம் மலையக சமூகம் கொஞ்சமாவது தலை தூக்கி இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இப்போ அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அது இல்லை என்று தான் என்னை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் நகர்ந்திருக்கலாம். அப்போ ஆகவே இந்த சிவில் அமைப்புகளோடும் அவர்கள் ஒரு ஆழமான கலந்துரையாடலுக்கு செல்ல வேண்டும். அப்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் நடக்க வேண்டும் என்று இப்போ என்னை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்ந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றோம். விசேட விதமான ஒரு ஜனாதிபதி செயலணி உண்டு, ஆணைக்குழு உண்டு, இதற்காக உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஊடாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களிடம் நேரடியான ஒரு கலந்துரையாடலை செய்து, இலங்கையில் பல ஆணைக்குழுக்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைக்காகவே புறம்பான ஒரு ஆணைக்குழுவை உருவாக்கி அந்த ஆணைக்குழுவினூடாக முன்வைக்கப்படுகின்ற சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக விசேட செயலணி உண்டு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு விசேட செயலணியை உருவாக்கி அந்த செயலணியினூடாக திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்துவது நல்லது. அதற்கு மலையகம் சார்ந்த தொழிலாளர்கள் பிரதிநிதிகளும், சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும், அரசியல் பிரதிநிதிகளும், ஆட்சியாளர்களுடைய பிரதிநிதிகளும், அரசியல்வாதிகளுடைய பிரதிநிதிகளும் இணைந்ததாக இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அல்லது விசேட செயலணி இருக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனூடாக ஒன்றாக தீர்ப்பதற்கு அதுக்கு இலகுவாக இருக்கும் என்பது எங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. நீங்கள் பேசும்போது ஒரு நிறுவனத்தை பற்றி குறிப்பிட்டே இருந்தீங்க. அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள், அந்த நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரையில் பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் என்று குரல் அமைப்பு என்று சொல்லி, அப்போ பெருந்தோட்டத்துறை மக்கள் மலையக மக்களுடைய குரலை வெளியில் கொண்டு வருவதற்காக நாங்கள் முயற்சிக்கின்றோம். இப்போதைக்கு நாங்கள் இந்த மலையக மக்களுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளை செயற்படுவதற்காக பல சிவில் அமைப்புகளோடு, அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாண்புமிகு மலையக கூட்டிணைவு, அடுத்து இந்த மலையக மக்களுடைய இன அடையாளத்துக்கான கூட்டிணைவு, மலையக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கம், இப்படி சேர்ந்து எங்களுடைய அமைப்பும் பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை, அந்த உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கிய நகர்வுகளுக்கு மக்களை வலுவூட்டுகின்ற செயற்பாடுகளை தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இளைஞர்களை அறிவூட்டுவது, மக்கள் மத்தியில் போய் அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கான மேடைகளை அமைப்பது. இப்போ பல இடங்களில் நாங்கள் தொழிலாளர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு மேடை அமைக்கிறோம். அவர்களூடாகவே
இந்த பிரச்சனை வெளிவர வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு மேடை அமைக்கின்றோம். அவர்களூடாகவே இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் குறிப்பாக நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த மலையகம் என்று சொல்லப்படுகின்ற போது அதிகமாக மலையகத்தை சார்ந்த கண்டி, மாத்தளை, நுவரெலியா இந்த பகுதிகளில் இருக்கிற மலையக மக்கள் மட்டும்தான் பேசப்படுகிறார்கள். ஆனால் தென் மாகாணத்தை பொறுத்தவரையிலே காலி, மாத்தறை மாவட்டத்திலே வாழ்கிறார்கள் கணிசமான மலையக மக்கள். களுத்துறை மாவட்டத்திலே மதுகம பிரதேசம் உட்பட களுத்துறை மாவட்டத்திலே அது மேல் மாகாணம் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களுடைய பிரச்சனைகள் வந்து வெளியில் அதிகமாக பேசப்படுவது கிடையாது. ஆகவே நாங்கள் குறிப்பாக இந்த பேசப்படாத பிரதேசங்களில் வாழுகின்ற மலையக மக்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது பல இடங்களிலே தென் மாகாணத்திலும் மலையக மக்கள் இருக்கிறார்கள், மேல் மலையக மலையக மக்கள் இருக்கிறார்கள் என்ற பேசுவதற்கான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக இந்த 11 கோரிக்கை உட்பட மலையக மக்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்படுவதற்காக தொடர்ந்து வேலை செய்கின்றோம். மக்களை ஒரு பக்கம் அணிதிரட்டுகின்றோம், அடுத்த பக்கம் அரசாங்கத்துக்கான அழுத்தங்களை, ஆட்சியாளர்களுக்கான அழுத்தங்களை கொடுக்கின்றோம். இளைஞர்களை வலுவூட்டி அவர்களினூடாக இந்த கல்வி சார் நிலையிலே அவர்களை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். பெருந்தோட்ட மக்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, நீங்கள் இறுதியாக வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து குறிப்பிடணும்னு விரும்புகிறீங்க? உண்மையாகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன். அவர்கள் வந்து தேர்தல் மேடைக்காக மட்டும் தங்களுடைய அந்த விடயங்களை சொல்லாமல், மலையக மக்களை அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லாமல், தேர்தல் முடிந்தவுடன் சில நேரங்களில் அந்த வாக்குறுதி அளித்திருக்கிறவர்கள் சில நேரங்களில் தேர்தலில் தோற்று போகலாம். ஆனால் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் கேட்டுக்கொள்கின்றோம். மக்களிடம் கேட்கின்றோம். மலையக மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை பெறுவதற்கும் யோசித்து செயல்பட வேண்டும். வெறுமனை சண்டி அரசியல்வாதிகள் பக்கமாக போய் தங்களுடைய வாழ்வை இழந்து விடாது, தங்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு யோசித்து இந்த தேர்தலையும் கூட தங்களுடைய வாக்குகளை இட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மலையக மக்கள் தொடர்பாக, மலையக மக்களின் பிரச்சினை தொடர்பாகவும், காணி, சம்பளம், போக்குவரத்து வசதிகள், கல்வி நடவடிக்கைகள், தேர்தல் தொடர்பாக எங்களோடு பல்வேறு சம்பந்தமான நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார் பெருந்தோட்ட மக்கள் குரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாவி பூசணம் அண்டனி ஜேசுதாசன் அவர்கள். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக ஆதவன் குழு சார்பாக வந்து மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய தயாரிப்பாளர் உங்களுக்கும் சிறப்பாக நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை நடத்தி சென்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.